யமுனை ஆற்றருகே அமைந்திருந்த அந்த அமைதியான கிராமத்தில் குழந்தைகள் சிரித்துப் பேசிக்கொண்டே விளையாடினார்கள். வாங்க, ஆற்றுக்குப் போய் விளையாடலாம். அதாவது ஒரு நிழல் நீரினுள் மிதந்து வந்தது. பாம்பு போல குழந்தைகள் அச்சமுடன் ஓடினர். அம்மா, நீர்ல ஒரு பெரிய பாம்பு போல இருக்கு. பயந்த கிராமத்தார் பலராமரிடம் சென்றனர். அவர்தான் எங்கள் நம்பிக்கை. ஐயா, யமுனையில் பாம்பு இருக்குது. உதவி செய்யணும். இரவோடு நிலவும் சேர்ந்தது. பலராமர் ஆற்றருகில் அமைதியாக காத்திருந்தார். திடீரென ஒரு மகாநாகம் நீரிலிருந்து எழுந்தது. பலராமர் தைரியமாக நின்று நாகத்தை தனது பலத்தால் தூக்கினார். அந்த நாகம் திடீரென ஒளிரும் தேவனாக மாறினான். ஒரு சாபம்தான் இதற்கு காரணம். நீ என் சாபத்தை நீக்கினாய் பலராமா. நன்றி. அந்த நாளுக்குப் பிறகு யமுனை ஆறு அமைதியாக இருந்தது. குழந்தைகள் சிரித்துக்கொண்டே விளையாடினர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.